வணக்கம் எவ்ரிஒன். ஏஐ பாட்காஸ்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் மே 20ஆம் தேதியோட முக்கியமான யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸை ரொம்ப சிம்பிளாவும் ஆழமாவும் அலச போறோம். கண்டிப்பா. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, செய்தித்தாள்கள்ல வர ஒவ்வொரு விஷயமும் தனித்தனி செய்திகள் கிடையாது. எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு தொடர்பு இருக்கு. ஆமா, அதான் இன்னைக்கு நம்ம ஆழமான அலசலோட நோக்கமே. நீங்க யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிறவங்கள இருந்தா இந்த செய்திகளோட பின்னணி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்றைய நோட்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எங்க கண்டென்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்க தாட்ஸை ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஏஐ ரேடியோவை சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி. ரைட். இப்ப நம்ம முதல் தலைப்புக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். உச்சநீதிமன்றத்துல சமீபத்துல நடந்த ஒரு முக்கியமான ஜாமீன் வழக்குல இருந்து ஆரம்பிப்போமா? ஓ, அந்த மத்தியமர் காலத்து பத்தி தானே சொல்றீங்க? அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்ட விஷயம் இப்போ பெரிய விவாதமா மாறி இருக்கு. எக்ஸாக்ட்லி. இது வெறும் ஒரு தனிநபரோட சுதந்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம நீதித்துறையோட கட்டமைப்புல இருக்கிற ஒரு பெரிய சிக்கலை இது காட்டுது. அதாவது இதுல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பி.வி. நாகரத்னா மற்றும் உஜ்ஜல் புயான் அடங்கிய அமர்வு சில முக்கியமான கேள்விகளை கேட்டிருக்காங்க. முக்கியமா 2021 நடந்த கே.ஏ. நஜீப் வழக்கின் தீர்ப்பு அவங்க சுட்டிக்காட்டியிருக்காங்க. ஆமா, அந்த நஜீப் வழக்குல 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது, விசாரணை இல்லாம ஒருத்தரை ரொம்ப காலம் சிறையில அடைச்சு வைக்கிறது நம்ம அரசியல் சாசனத்தோட 21வது பிரிவு மீறுற செயல்னு சொன்னாங்க. கரெக்ட். அது மட்டும் இல்லாம இப்போ ஸ்டேர் டிசீசஸ், அதாவது முன்னுதாரணங்களை பின்பற்றும் சட்டம், அந்த கோட்பாட்டையும் நீதிபதிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்தியிருக்காங்க. அந்த ஸ்டேர் டிசீசஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு லீகல் கான்செப்ட். ஒரு பெரிய நீதிபதிகள் அமர்வு ஒரு முடிவை சொல்லிட்டா, அதை விட சிறிய அமர்வோ இல்ல கீழ் நீதிமன்றங்களும் அதை கண்டிப்பா பின்பற்றணும். நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு கால்பந்து போட்டியில தலைமை நடுவர் ஒரு விதியை சொல்றாரு. ஆனா ஓடத்துல நிக்கிற லைன்ஸ்மேன் அந்த விதியை மதிக்காம தன் இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கு. கீழ் நீதிமன்றங்கள் ஏன் இந்த முன்னுதாரணங்களை மதிக்க தயங்குறாங்க? நீங்க சொன்ன அந்த ஒப்புமை ரொம்ப பொருத்தமா இருக்கு. இங்க பிரச்சனை என்னன்னா, யுஏபிஏ மாதிரி கடுமையான பயங்கரவாத தடுப்பு சட்டங்கள்ல ஒரு முரண்பாடு இருக்கு. என்ன முரண்பாடு? கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? அதாவது, இந்த சட்டத்தோட பிரிவு 43D சப்செக்ஷன் 5 என்ன சொல்லுதுன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு மேலோட்டமா பார்த்தாலே உண்மைன்னு தோணினா, அதாவது பிரீமா ஃபேஷியா இருந்தாலே ஜாமீன் மறுக்கப்படணும்னு சொல்லுது. ஒரு நிமிஷம். அப்போ காவல்துறை ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது முழுமையான ஆதாரங்களை நீதிமன்றத்துல நிரூபிக்கிற வரைக்கும் அவர் குற்றவாளியாவே நடத்தப்படுவாரா? இது எப்படி நியாயமாகும்? அதுதான் அந்த சட்டத்தோட கடுமை. தேச பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் அப்படிங்கறதால அந்த அதிகாரம் இருக்கு. ஆனா இங்கேதான் நம்ம அரசியல் சாசனத்தின் 21வது பிரிவு குறிக்கிடுது. ஓ, வாழும் உரிமை மற்றும் விரைவான விசாரணைக்கான உரிமை, அதானே? ஆமா, அதேதான். ஒருத்தரை விசாரணையே இல்லாம 5 வருஷம் சிறையில அடைச்சிட்டு கடைசியில அவர் நிரபராதின்னு தீர்ப்பு வந்தா அந்த காலத்தை யாரு திருப்பி கொடுப்பா? கண்டிப்பா திருப்பி தர முடியாது. அப்போ கீழ் நீதிமன்றங்கள் அந்த 43D பிரிவை பார்த்து பயந்து ஜாமீன் தர மறுக்கிறாங்க. ஆனா அந்த நஜீப் வழக்குல சொன்ன நீண்டகால சிறைவாசம் அப்படிங்கிற பாயிண்ட மறந்துடுறாங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு சட்டம் எவ்வளவு கடுமையா இருந்தாலும் அடிப்படை உரிமைகளை அது நசுக்கிடக்கூடாது அப்படிங்கறத தான் நீதிபதி நாகரத்னா அமர்வு சுட்டி காட்டுறாங்க. ரைட், இது ரொம்ப தெளிவா புரிஞ்சது. சரி, இப்போ சட்டத்தில் இருக்கிற இந்த அதிகார குவிப்புல இருந்து நிர்வாகத்தில் இருக்கிற அதிகார குவிப்புக்கு வருவோம். நம்ம நகர உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது ULB பத்தி பேசலாம். இது ரொம்ப முக்கியமான டாபிக். தேவேஷ் கபூர் மற்றும் அரவிந்த் சுப்பிரமணியன் எழுதின ஒரு கட்டுரை வந்திருக்கு இல்லையா? ஆமா, அதுல இருக்கிற டேட்டா என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. அமெரிக்கா, சீனா மாதிரி நாடுகள்ல 3/2 பங்கு அரசு ஊழியர்கள் உள்ளாட்சி அமைப்புகள்ல தான் வேலை செய்றாங்களாம். ஆனா இந்தியால இது வெறும் 10% தானா? உண்மைதான். நம்ம ஊர்ல மாநில அரசுகள் தங்களோட அதிகாரத்தை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விட்டு கொடுக்க ரொம்ப தயங்குறாங்க. அதான் ஏன் கேக்குறேன். 73, 74வது சட்ட திருத்தம் மூலமா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அங்கீகாரம் கொடுத்தாச்சு இல்லையா? அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு தேவையான நிதியையோ அதிகாரிகளையோ முழுசா கொடுக்கல. இந்தியாவுல உள்ளாட்சி அமைப்புகள் ஈற்ற சொந்த வரி வருவாய் பாத்தீங்கன்னா நம்ம GDPல வெறும் 0.3% தான். அடப்பாவையன். இது எப்படி இருக்குன்னா, ஒரு இளைஞன் கிட்ட வீட்டை நிர்வகிக்கிற பொறுப்பை கொடுத்துட்டு அவனுக்கு பாக்கெட் மணியும் கொடுக்காம முடிவெடுக்கிற உரிமையும் கொடுக்காம நீயே எல்லாம் பாத்துக்கோன்னு பெத்தவங்க சொல்ற மாதிரி இருக்கு. ரொம்ப கரெக்டான ஒப்பீடு. சீனா இந்த விஷயத்துல எப்படி ஜெயிச்சாங்க தெரியுமா? எப்படி?
சீனா தங்களோட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அந்தந்த நகரத்துல இருக்கிற நிலங்களை விற்கவோ இல்ல நீண்டகால குத்தகைக்கு விடவோ அதிகாரம் கொடுத்தாங்க. நகரமயமாக்கலால நிலத்தோட மதிப்பு ஏறும்போது அந்த லாபத்தை வச்சு உள்கட்டமைப்பை டெவலப் பண்ணாங்க. ஓ, அதான் காம்படிட்டிவ் சப்ஃபெடரலிசம்னு சொல்றாங்களா? நகரங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி உருவாகி வளர்றது. ஆனா இந்தியால இது பண்ண என்ன தடை? இதுல ஒரு முக்கியமான சிக்கல் இருக்கு. இந்தியாவுல நகர்ப்புற நில உச்சவரம்பு சட்டம் மாதிரி பழமையான சட்டங்கள் நிலச்சந்தைய முடக்கி வச்சிருக்கு. வெளிப்படையான மார்க்கெட் இல்லாததால ரியல் எஸ்டேட்ல கருப்பு பணம் அதிகமாயிடுச்சு. ரைட். அதனால உள்ளாட்சி அமைப்புகளால முறையான வரிய வசூலிக்க முடியல. இப்படி உள்ளாட்சி அமைப்புகளை முடக்கி வைக்கிறதோட ஆபத்து என்னன்னு இப்போ டெல்லியில நடக்கிறத பார்த்தாலே புரியுது. ஆமா, டெல்லி வெப்பாலை பத்தி தானே சொல்றீங்க. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஆமாங்க, வெப்பநிலை 45 டிகிரிய தாண்டிடுச்சு. இதனால மின்சார தேவை வரலாறு காணாத வகையில 7776 மெகாவாட்டா உயர்ந்திருக்கு. மாசு கட்டுப்பாட்டுக்காக கிராப் 1ன்னு சொல்லப்படுற ஆக்ஷன் பிளானை அமல்படுத்தியிருக்காங்க. கட்டிட தொழிலாளர்களுக்கு ORS அப்புறம் சத்து மாவெல்லாம் கொடுக்கறாங்கன்னு நியூஸ்ல பார்த்தேன். அதான் என் கேள்வியே. இந்த அதீத வெப்பம் திடீர்னு ஒரு நாள் வரலையே, பல வருஷமா நடக்கிறது தானே. நம்ம நகரங்கள் ஏன் இந்த வெப்பத்தை தாங்குற மாதிரி வடிவமைக்கப்படல? இதுக்கு முக்கிய காரணமே நம்ம நகரங்களை வெறும் கான்கிரீட் காடுகளா மாத்தினதுதான். இத அர்பன் ஹீட் ஐலண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. மரங்கள் இல்ல, நீர்நிலைகள் எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டோம். அப்போ இதுக்கு முன்னாடி நாம பேசின அந்த உள்ளாட்சி அமைப்புகளோட பலவீனம் தான் இதுக்கு காரணமா? கண்டிப்பா. போதிய நிதியும் அதிகாரமும் இல்லாத ஒரு உள்ளாட்சி அமைப்பால எப்படி பருவநிலையை தாங்குற மாதிரியான ஒரு உள்கட்டமைப்பை உருவாக்க முடியும்? சரி, அப்போ இந்த கிராப்னு சொல்றாங்களே, கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான், அது உண்மையாகவே பலன் தருதா? இல்ல இது வெறும் தற்காலிகமான ஒரு பேண்டேட் மாதிரி தானா? நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு பேண்டேட் தான். காத்து ரொம்ப மாசடையும் போது மட்டும் கட்டுமான பணிகளை நிறுத்துறது, தண்ணி தெளிக்கிறதுன்னு ஒரு நெருக்கடி கால நடவடிக்கை தான் இந்த கிராப். அடிப்படை கட்டமைப்பை அது சரி பண்ணாதுன்னு சொல்றீங்க. ஆமா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, வெயில் அதிகமாகும்போது மக்கள் அதிகமா ஏசி பயன்படுத்துறாங்க. அந்த 7000 சொச்சம் மெகாவாட் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய நாம மறுபடியும் நிலக்கரியையோ இல்ல கச்சா எண்ணெயோ தான் எரிக்கணும். ஆட, இது திரும்பவும் வெப்பத்தை அதிகமாக்கத்தான் செய்யும், குறைக்காது. இங்கிருந்து தான் நம்ம அடுத்த டாபிக் ஆரம்பமாகுது. இந்த மின்சார தேவை எப்படி நம்மளோட சர்வதேச பொருளாதாரத்தை பாதிக்குதுன்னு பாருங்க. கச்சா எண்ணெய் இறக்குமதி பத்தி வரீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, மேற்காசியால நடக்கிற போர் காரணமா நம்ம ஊர்ல பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 90 காசுகள் உயர்த்தியிருக்காங்க. கிறிசில் நிறுவனத்தோட கணிப்புப்படி நம்மளோட எண்ணெய் வர்த்தக பற்றாக்குறை ஜிடிபியில 2.2% உயரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இக்ரா நிறுவனம் நம்மளோட ஜிடிபி வளர்ச்சி கணிப்பையே 6.2% குறைச்சிட்டாங்க. இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நம்ம பொருளாதாரத்தோட நாடி துடிப்பு மத்த நாடுகளோட கைகள் இருக்கா? அதாவது நம்மளோட எரிபொருள் தேவைக்கு நாம 85% இறக்குமதியை தான் நம்பியிருக்கோம். போர் நடக்கும்போது கச்சா எண்ணெய் விலை ஏறுது, காப்பீட்டுத் தொகை ஏறுது. இதனால டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு சரிஞ்சு உள்நாட்டுல பணவீக்கம் வருது. ரைட்டு. ஆனா இதுல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ரஷ்யா கச்சா எண்ணெய்க்கு அமெரிக்கா தடை விதிச்சிருந்தாங்க இல்லையா? ஆமா, உக்ரைன் போருக்கு அப்புறம். ஆனா இப்போ அந்த தடையில இருந்து அமெரிக்கா ஜூன் 17 வரைக்கும் விலக்கு, அதாவது சாங்ஷன்ஸ் வேவர் கொடுத்திருக்காங்க. இது இந்திய சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு ரொம்ப பெரிய லாபமா அமைஞ்சிருக்கு. ஆனா தடைய போட்ட அமெரிக்கா ஏன் இப்போ பின்வாங்குறாங்க? அதுதான் உலக அரசியல். கொள்கைகளை விட பொருளாதாரம் தான் எப்பவும் ஜெயிக்கும். சர்வதேச மார்க்கெட்ல எண்ணெய் விலை ரொம்ப ஏறுச்சுன்னா அது அமெரிக்காவோட உள்நாட்டு பொருளாதாரத்தையும் பாதிக்கும். ஓ, அங்க வரப்போற அதிபர் தேர்தல மனசுல வச்சு பண்றாங்களா? எக்ஸாக்ட்லி. பெட்ரோல் விலை ஏறுனா ஆளுங்கட்சிக்கு அது பெரிய பின்னடைவு. அதனால உலகளாவிய எண்ணெய் விநியோகம் சீரா இருக்கணும்னு ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா மாதிரி நாடுகள் எண்ணெய் வாங்குறது அவங்க அமைதியா அனுமதிக்கிறாங்க. இத நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனாமின்னு சொல்லலாமா? அதாவது மூலப்புறாய தன்னாட்சி. நம்ம தேச நலனை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு எந்த ஒரு குறிப்பிட்ட பக்கமும் சாயாம இருக்கிறது. கண்டிப்பா. எந்த சார்பும் இல்லாம நம்மளோட நலனை மட்டும் மையமா வச்சு இயங்குற மல்டி அலைன்மெண்ட் ராஜதந்திரம் இது. இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த பொருளாதார சவால்களை சமாளிக்க இந்தியா நிறைய நாடுகளோட புதிய கூட்டணிகளை உருவாக்குறாங்க. முதல்ல சிலி நாடு பத்தி பேசுவோம். சிலிக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? பாத்தீங்கன்னா உலகத்தோட 30% லித்தியம் மற்றும் தாமிர இருப்புகள் சிலில தான் இருக்கு.
ஓஹோ, அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஆமா, எதிர்காலமே எலக்ட்ரிக் வாகனங்கள் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI சார்ந்தது தான். அதுக்கான பேட்டரி தயாரிக்க லித்தியம் ரொம்ப அவசியம். சீனாவுக்கு இதில் இருக்கிற ஆதிக்கத்தை உடைக்க நாம சிலி கூட கைகோர்க்கிறது ரொம்ப முக்கியம். சூப்பர். சரி, இப்போ நாட்டிக் நாடுகளுக்கு வருவோம். ஆஸ்லோல நடந்த மாநாட்டுல பிரதமர் மோடி பசுமை தொழில்நுட்ப கூட்டணி அமைச்சிருக்காரே, அது எதுக்காக? நார்டிக் நாடுகள், குறிப்பா நார்வே, அவங்க புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில பெரிய எக்ஸ்பர்ட்ஸ். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட $2.1 ட்ரில்லியன் மதிப்புள்ள சாவரன் வெல்த் ஃபண்ட் இருக்கு. 2.1 ட்ரில்லியனா? அது ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆச்சே. ஆமா, அந்த பிரம்மாண்டமான நிதிய இந்தியாவோட பசுமை திட்டங்களுக்கு கொண்டு வர்றதுதான் நம்ம இலக்கு. ரைட். ஒரு பக்கம் இட்டாலி கூட 2029க்குள்ள 20 பில்லியன் யூரோ வர்த்தக இலக்கு வச்சிருக்கோம். ஐமெக், அதாவது இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தட திட்டத்தை பத்தி பேசுறோம். ஆமா. ஆனா இன்னொரு பக்கம் செப்டம்பர்ல டெல்லியில நடக்க போற பிரிக்ஸ் மாநாட்டுல ரஷ்யா அதிபர் புதின் அப்புறம் சீன அதிபர் ஜி ஜின்பிங்க வரவேற்க போறோம். 2019க்கு அப்புறம் இப்பதான் ஜி ஜின்பிங் இந்தியா வராரு. ஆமா, இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இப்படி ரஷ்யா, சீனா, அமெரிக்கா, ஐரோப்பான்னு எல்லாரு கூடயும் ஒரே நேரத்துல உறவு பாராட்டுறது ஒரு கத்தி மேல நடக்கிற வித்த மாதிரி இல்லையா? இது சாத்தியமா? அது ஒரு பெரிய ராஜதந்திர கலை. ஐமெக் திட்டம் அப்படிங்கிறது சீனாவுடைய BRI திட்டத்துக்கு ஒரு மாற்று. அதே சமயம் பிரிக்ஸ் மூலமா குளோபல் சவுத்னு சொல்லப்படுற வளரும் நாடுகளுக்கு இந்தியா தலைமை தாங்குது. ஓ, அப்ப சீனா அதிபரோட ஒரே மேடையில உட்கார்ந்து பேசுறது மூலமா ராஜதந்திர கதவுகள் எப்பவும் திறந்து இருக்குன்னு நம்ம உலகத்துக்கு காட்டுறோம். எக்ஸாக்ட்லி. இது யாருக்கும் எதிரான நிலைப்பாடு இல்ல, நமக்கான நிலைப்பாடு. அருமை. சர்வதேச அரசியல்ல நாம எவ்ளோ தெளிவா இருக்கிற மாதிரி விண்வெளி மற்றும் அறிவியல் துறையிலையும் நாம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். சந்திரயான் 3 பத்தி ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. ஆமா, அந்த பிரக்யான் ரோவர்ல இருக்கிற சேஸ்ட் கருவி கொடுத்த டேட்டா பத்தி தானே சொல்றீங்க? அதேதான். நிலவோட மேற்பரப்புக்கு வெறும் 10 சென்டிமீட்டர் கீழே போனாலே வெப்பநிலை 60 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிடுதான். இது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு கண்டுபிடிப்பு. ஏன்னா நிலவுல பகல்ல 120 டிகிரி வெப்பமும் நைட்ல -130 டிகிரி குளிர் இருக்கும். அப்போ அந்த 10 சென்டிமீட்டர் மண்ணுக்கு அடையில இவ்ளோ பெரிய டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, இது எதிர்காலத்துல நிலவுல குடியிருப்புகள், அதாவது லூனார் ஹேபிடாட்ஸ் அமைக்கும்போது ரொம்ப உதவியா இருக்கும். நிலவோட மண்ணையே நம்ம ஒரு பாதுகாப்பு கவசமா யூஸ் பண்ணலாம். இங்கதான் விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நாம நிலவோட வெப்பநிலையை துல்லியமா அளக்குறோம். ஆனா நம்ம சொந்த நாட்டுல வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுல இவ்ளோ அரசியல் தாமதமா? ஆசிய சிங்கங்கள் இடமாற்றம் பத்தி கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. குஜராத்ல இருக்கிற ஆசிய சிங்கங்களுக்கு வேறொரு சுதந்திரமான வாழ்விடம் உருவாக்குறது பத்தி இன்னும் மாநிலங்கள் கூட வெறும் ஆலோசனை தான் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு சிக்கலான பிரச்சனை. அதே மாதிரி அமைச்சர் பூபேந்தர் யாதவ் ஒரு பேட்டியில சொல்லிருக்காரு, சீட்டாக்களை நிரந்தரமா கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்கிற எண்ணம் இல்லன்னு. ஏன் இந்த விஷயங்கள்ல இவ்ளோ தாமதம்? இப்போ விண்வெளி ஆராய்ச்சிங்கிறது டேட்டாவை மட்டுமே நம்பி இருக்கு. ஆனா வனவிலங்கு இடமாற்றம் அப்படிங்கிறது மாநிலங்களோட கௌரவம், அதாவது ஸ்டேட் பிரைட் சம்மந்தப்பட்ட விஷயம். குஜராத் அவங்களோட சிங்கங்களை மத்திய பிரதேசத்துக்கு விட்டு கொடுக்க தயங்குறாங்க. ஆனா ஒரே காட்டுல அத்தனை சிங்கங்களும் இருந்தா ஒரு நோய் வந்தா மொத்த இடமுமே அழிஞ்சிடும் இல்லையா? கரெக்ட். கேனைன் டிஸ்டெம்பர் வைரஸ் மாதிரி ஒரு தொற்று வந்தா பெரிய ஆபத்து. அதனாலதான் வனவிலங்கு பாதுகாப்ப அரசியலாக்காம அறிவியல் ரீதியா அணுகணும்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. சீட்டாக்கள் விஷயத்திலயும் அதுங்களுக்கு சுதந்திரமா ஓட பெரிய திறந்தவெளி தேவை. ரைட். எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சது. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமான நிறைய விஷயங்களை பேசிட்டோம். உச்சநீதிமன்றம் சொன்ன ஸ்டார் டிசீசஸ் தத்துவத்துல ஆரம்பிச்சு நிதி இல்லாம தவிக்கும் உள்ளாட்சி அமைப்புகள் பத்தி பார்த்தோம். ஆமா. அப்புறம் அந்த நிர்வாக சீர்கேட்டால வந்த டெல்லி வெப்ப அலை, உச்சகட்ட மின்சார தேவை, அதனால வர எண்ணெய் இறக்குமதி பிரச்சனை. அப்புறம் அதை சமாளிக்க இந்தியா முன்னெடுக்கும் பல்துருவ ராஜதந்திரம், சிலி, நாடிக் நாடுகள், பிரிக்ஸ்னு எல்லாத்தையும் பார்த்தோம். கடைசியா நிலவுல குடியிருப்புகள் அமைக்கும் கனவுல இருந்து காட்டில் சிங்கங்களை காக்கும் சவால்கள் வரைக்கும் அலசிட்டோம். கண்டிப்பா. இந்த எல்லா செய்திகளுக்கும் நடுவுல இருக்கிற தொடர்பு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த ஆழமான அலசலை முடிக்கும் முன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு இறுதிச் சிந்தனையை விட்டுச் செல்கிறேன். நாம் சந்திரனில் மனிதர்களை குடியமர்த்த திட்டமிடுகிறோம். லித்தியம் கொண்டு வர உலகளாவிய ஒப்பந்தங்களை போடுகிறோம். ஆனா நமது சொந்த ஊரில் ஒரு 45 டிகிரி செல்சியஸ் வெப்ப அலையை சமாளிக்க முடியாமல் நமது உள்ளாட்சி அமைப்புகள் திணறுகின்றன.
உலகை ஆள நினைக்கும் நாம் முதலில் நமது நகரங்களின் நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டாமா? இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த விரிவான உரையாடல்ல சந்திப்போம். நன்றி.